ஏற்கனவே உலகம் 2 பயங்கர போர்க்களங்களை கண்டு வருகிறது. ஒன்று ரஷ்யா உக்ரைன், இன்னும் போர் நீடித்து வருகிறது. இன்னொன்று இஸ்ரேல் காசா. இஸ்ரேலும் காசாவின் மீது தற்பொழுது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. பசி கொடுமை இன்னொரு பக்கம், மக்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் சண்டையிட்டது, ஆனால் அந்த சண்டை முடித்து வைக்கப்பட்டது. தற்பொழுது அமைதி நிலவுகிறது. இந்த நிலையில் தாய்லாந்து கம்போடியா போர்க்களத்தில் குதித்திருக்கிறார்கள். 2 நாட்டு இராணுவமும் சண்டையிட்டு வருகிறார்கள். சரி, தாய்லாந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியுங்க. பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து தாய்லாந்து ரொம்ப பக்கம்தான். அடிக்கடி அது தாய்லாந்து பேச்சுலர்ஸ் பேரடைஸ் எனவும் அழைப்பார்கள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திற்கு தாய்லாந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்துக்கு நெருக்கமாக இருக்குது, ஆந்திராவுக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து தாய்லாந்துக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம தமிழகத்திற்கு ரொம்ப அத்துப்படி தான் தாய்லாந்து. சுற்றுலா பயணிகள்லாம் அடிக்கடி அங்கே போகிற வழக்கம் இருக்கிறது. சரி, இப்பொழுது கம்போடியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், தாய்லாந்துக்கு இந்த தாய்லாந்து ஏற்கனவே இங்கே ரெட் லைனில் மார்க் பண்ணியிருக்காங்க. கம்போடியா இங்கே தெரிகிறதா? இது கம்போடியா. அப்படியே பக்கத்தில் நம்ம தாய்லாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே அங்கே ரெட் டாட்ஸில் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, தாய்லாந்தும் கம்போடியாவும் இணைகின்ற ஒரு இடத்துல லாவோஸ் என்ற நாடும் இணைகிறது. அது எங்கே அப்படிங்கிறது நாம் தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் சற்றே நாம் ஜூம் செய்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்களுக்கு எல்லை பிரச்சனை காரணமாகத்தான் இந்த சண்டை. இங்கே பாருங்கள், தாய்லாந்து, கம்போடியா ஒரு பக்கம், லாவோஸ் இன்னொரு பக்கம். இந்த 3 நாடுகளும் இணையும் பகுதி, இந்த குறிப்பிட்ட பகுதியில் இணைகிறது. அந்த இணைகிற பார்டரில் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதனால் 2 நாட்டு இராணுவங்களும் மோதிக்கொள்கின்றன. நாம் முதல்ல லேட்டஸ்ட் விஷுவல்களை பார்த்துருவோம். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அதை பார்த்துருவோம். அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு பற்றி எரியும் விஷுவல்ஸை நாம் பார்த்துடலாம். இதுவரை 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கம்போடியாவை பிரான்ஸ் நாடு தான் ஆட்சி பண்ணிட்டு போனாங்க. அவங்க அந்த பார்டர் லைனெல்லாம் வரையறுத்துட்டு போயிருக்காங்க. தாய்லாந்துக்கு அப்போதுலேருந்தே பிடிக்கல. 100 வருஷத்திற்கும் மேற்பட்ட பிரச்சனை இது. 2 நாடுகளுக்கும் பார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எல்லை பகுதி என்று பார்த்தோமே ஆயின் இங்கே பாருங்கள், சுமார் 800 கிலோமீட்டர் என்று சொல்லலாம். அந்த எல்லை பகுதி கம்போடியா ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அங்கே தற்பொழுது பிரச்சனை நிலவுகிறது. எந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்துறதா சொல்கிறாங்க. இன்னொரு நாடு அவங்களுடைய போர் விமானங்களை விட்டு அந்த நாட்டில் தாக்குதல் நடத்துறதா சொல்கிறாங்க. தாய்லாந்து நாட்டின் இராணுவத்தினர் ஏற்கனவே இந்த எல்லை பகுதியில் நடந்து சென்றிருக்கும் பொழுது என்ன ஆச்சு, கன்னி வெடியில் கால் வைத்து 2 இராணுவ வீரர்களுக்கு கால் துண்டானது. 2 நாட்டு இராணுவங்களும் மோதுகிறது. இதனால் உயிரிழப்பு ஏற்படுகிறது. பொதுமக்களை தாய்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லையோரம் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான முகாமுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சுமார் 40,000 பேரை பாதுகாப்பான முகாம்களுக்கு கொண்டு வந்திருக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்து விடுவோம். கடந்த சில மாதங்களாகவே இந்த எல்லை பிரச்சனை பூதாகரம் எடுத்தது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாய்லாந்தில் அவங்க நாட்டில் அரசராட்சி தான் இருந்தாலும் அங்கே பிரதமர் இருக்கிறார். தாய்லாந்து நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெண் பிரதமர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. 37 வயசுலேயே நாட்டின் பிரதமர் ஆயிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லை பிரச்சனை தொடர்பாக கம்போடியா நாட்டினுடைய மிக முக்கிய தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் வெளியிடப்பட்டது. அதில் மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தாய்லாந்து நாட்டின் இராணுவத்தின் தரத்தை குறைத்து பேசியிருக்கிறீர்கள்,
இது தகாத பேச்சு, பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அந்த பெண் பிரதமருக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தார்கள். முதலில் பிரதமரின் காட்சிகளை பார்த்து விடுவோம். பிரதமர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தாய்லாந்து நாட்டு இராணுவத்திற்கும் தாய்லாந்து நாட்டு அரசிற்கும் ஒரு பிளவு இருப்பதாக பிரதமரின் பேச்சில் தெரிந்துவிட்டது. எனவே இவர் இனி பிரதமராக இருக்கக்கூடாது என அந்த நாட்டில் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிரதமரை டிஸ்மிஸ் செய்ய நடவடிக்கை எடுக்கிறாங்க. 37 வயசுலேயே அவங்க பிரதமர் பதவிக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள். ஆனால் என்ட்ரி எப்படியோ எக்ஸிட்டும் அவ்வளவு வேகமாக இருக்கிறது. தாய்லாந்தை பொறுத்தவரை ஒரு வளரும் நாடு. நம்ம இந்தியர்கள்லாம் அங்கே பேங்காக் போவாங்க, பட்டாயா போவாங்க, சுற்றுலாவுக்கு பெயர் போன நாடு. உலகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள்லாம் வருவாங்க. கம்போடியா அப்படி கிடையாதுங்க. அங்கே சுற்றுலாவுக்கு பெருசாக யாரும் போகிறதில்ல. அது ஒரு ஏழை நாடு என்று அறியப்படுகிறது. ஆனால் கம்போடியாவில் தான் மிகப்பெரிய கோயில் அங்கோர் வாட் அமைந்திருக்கிறது. அங்கே சுற்றுலா பயணிகள் செல்வார்கள். கம்போடியாவை பொறுத்தவரை கம்போடியா ஒரு ஏழை நாடு என்றாலும் சீனாவின் ஆதரவு கம்போடியாவுக்கு இருக்கிறது. சீனா கம்போடியாவில் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முதலீடு பண்ணது மட்டும் இல்லாமல் இராணுவ கூட்டு பயிற்சியும் அங்கே எடுக்கிறார்கள். சமீபத்தில் கம்போடியாவுக்கு ரோபோ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரோபோட் நாய்களை கம்போடியா இராணுவத்தோடு இணைந்து அங்கே போர் பயிற்சிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் ரோபோக்கள் துப்பாக்கி ஏந்தி போரில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை சீனா கம்போடியாவில் உருவாக்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ரோபோ நாய் எப்படி துப்பாக்கி எடுத்துன்னு போய் சுடுது பாருங்கள். அதாவது போர்க்களம் என்று வந்தால் இப்பொழுது வேறு ரகத்தில் மாறிவிட்டது. சீனா கம்போடியாவுக்கு நெருங்கிய நண்பனாக இருக்கிறது. அங்கே நிறைய காசு செலவு பண்ணுறாங்க கம்போடியாவில் சீனா. தாய்லாந்து இன்னொரு பக்கம் அமெரிக்காவையும் நண்பனாக வைத்திருக்கிறது, சீனாவையும் நண்பனாக வைத்திருக்கிறது. ஆனால் ஒருவேளை சீனா இங்கே ஆதரிக்கிறதே என்று தாய்லாந்துக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா முழுமையாக இறங்கினாலோ, அல்லது 2 பெரிய நாடுகள் அங்கே இந்த 2 சிறிய நாடுகள் மூலமாக போரில் மறைமுகமாக குதித்தாலோ, இது ஒரு போர்க்களமாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 நாடுகளை பொறுத்தவரை தற்பொழுது சமரசமாவதாக தெரியவில்லை. நீண்ட நாள் பகை, சண்டை ஆரம்பித்து விட்டது. சுமார் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 11 பேர் அப்பாவி பொதுமக்கள் என்று சொல்லப்படுகிறது. இது போர்க்களமாக மாறிவிடுமா என்ற அச்சம் மற்ற உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது.